சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 1வது கோட்டம், கொண்டாளம்பட்டி, புத்தூர் சாலை, சாவடிவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த சாயப்பட்டறைகள் அனைத்தும் பெயரளவில் மட்டுமே சாய சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்துள்ளது. இதனால் சாயப்பட்டறைகள் தங்கள் சாய கழிவுகளை கழிவுநீர் கால்வாய்கள் மூலமே இரவு நேரங்களில் வெளியேற்றி வருகிறது. இந்த கழிவுகள் அந்த பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் ஊறி தற்போது அங்குள்ள கிணறுகளில் உள்ள தண்ணீர் மாசடையும் அளவிற்கு மாறியுள்ளது. இந்நிலையில் இந்த நீரை கால்நடைகளுக்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளதாக அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். சாய தண்ணி வரக்கூடாதுங்க, கீழே விடக்கூடாது. அது நிலத்தெல்லாம் பாதிக்குது. கிணறு தண்ணி குடிக்கிறதுக்கு முடியல. தண்ணி இந்த வாய்க்கால்ல தண்ணி வந்தா என் கிணறு கெட்டு போச்சு. பூரா தண்ணி மாடு குடிச்சா சிவப்பா சாணி போடுது. குடிக்கிறவங்கள வீட்டுக்கு நான் வந்து இருக்கிறேன்னா மாடு வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இல்ல, வேற காட்டுல போய் தண்ணி துணி துவைக்கிறதோ மற்றதோ செய்யறோம். மேலும் இதே போன்று அந்த பகுதிகளில் குடியிருக்கும் பொதுமக்களுக்கும் கூட சாயப்பட்டறையால் நீர் பாதிக்கப்பட்டுள்ள அரசு பொது கிணற்றில் இருந்துதான் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கு பல்வேறு விதமான தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இது 40 மூட்டை நெல் விளைஞ்ச காடுங்க. இது இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, பில்லு தான் வருது. பில்லு கூட வரமாட்டேங்குது மாட்டுக்கு. சுத்திகரிப்பு நிலையம் வச்சுக்கிறாங்க. சாயங்காலம் வரைக்கும் விடுறது இல்லைங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல திறந்து விட்டுறாங்க. அப்படியே கபகாவும் இவ்வளவு உயர பகை வருதுங்க. வீட்டுக்கெல்லாம் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க முடியலைங்க. அப்படியே மூஞ்செல்லாம் ஏறுது, அப்படி கபகாப்புன்னு ஏறுதுங்கலாம். தட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது, நெல் நட்டாலும் வரமாட்டேங்குது. எந்த வெள்ளாமையுமே பண்றதுக்கு இல்லைங்க. நாங்க வச்சிருக்கிறது கம்மி காடு தாங்க. இருந்தாலும் சாய தண்ணியா தாங்க பூரான்னு நிக்குது. கிணறு பூரா சாயமா இருக்குதுங்க. தண்ணி நாங்க போய் தூரமா போய் கொண்டு வந்து மாட்டுக்கெல்லாம் உபயோகப்படுத்தணுமா இருக்குது. டிராக்டர் எந்த தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. டெய்லி மாடு 10 உருப்படி வச்சிருக்காங்க. போய் தூரமா கொண்டு வந்து எங்களால வைக்க முடியலைங்க தண்ணி. சாயப்பட்டறைகள் அனைத்தும் கட்டாயமாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து அதன் வழியாக சாய கழிவுகளை வடிகட்டிய பின்பு மீதமுள்ள நச்சுத்தன்மையற்ற நீரை கால்வாய்கள் மூலமாக வெளியேற்ற வேண்டும் என்ற அரசின் அறிவிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய சேலம் மாவட்ட நிர்வாகம் மெத்தன போக்கையை கடைபிடித்து வருகிறது. இதேபோன்று இந்த பகுதி மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகள் கூட இந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் அலட்சிய போக்கை கடைபிடித்து வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாய தண்ணி எல்லாம் டிச்சில் எடுத்து விட்டுறாங்க. அதனால எல்லாம் இந்த கிணத்து தண்ணியில எல்லாம் பூந்துக்குது, குடிக்கிற தண்ணியில பூந்துக்குது. அதனால எல்லாம் இந்த தண்ணி ஊத்திட்டு எல்லாம் பிப்பு எடுத்துக்குது உடம்புலாம். இது ஊர் பொது கிணறுங்க. இதனால தான் ஊருக்கே தண்ணி எல்லாத்துக்கும் போகுது. இதனால ஊர் பொதுமக்கள் பயன்படுத்துறாங்க. ஸ்கூலும் பக்கத்திலே, ஸ்கூல் குழந்தைங்க தான் யூஸ் பண்றாங்க. இதனால ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது. இதனால மாநகராட்சி எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்குது இந்த ஊருக்கு. இதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முறைகேடாக செயல்பட்டு வரும் சாயப்பட்டறைகளை முறையாக கண்காணிக்க வேண்டிய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் கண்டும் காணாமல் இருப்பது ஏன் என்று அனைவரது மனதிலும் கேள்வியை எழுப்புகிறது. இனியாவது இது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் கண்விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கண்விழிப்பார்களா அரசு அதிகாரிகள்? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார்.